பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் கொடுக்கிற ஜீவனுள்ள அப்பம் இதோ. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, பயப்படாதே. ஆமென் சொல்லுமா. பிரியமானவர்களே, இதுவரையிலும் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். சில பிரச்சனையோடு கூட சில பேர் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதும் யார் மூலமாவது உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கலாம். நான் என்ன செய்வதென்று தெரியாமல் நீ கண்ணீரோடு கூட அழுது கொண்டிருக்கலாம். அந்த பிரச்சனையானது மலை போல உனக்கு முன்பாக நிற்கலாம். ஆண்டவரே, இந்த மலையை என்னால் பெயர்த்து போட முடியுமானால் அது முடியாத ஆண்டவரே. ஏன் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனையானது ஒரு மலையை போல வளர்ந்து கொண்டே இருக்கிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பாடுகள், வேதனைகள்? ஏன் நான் என்ன காரியம் செய்தேன் ஆண்டவரே? நான் என்ன பாவம் செய்தேன் ஆண்டவரே? பாவம் செய்கிறவர்களெல்லாம் ஆண்டவரே இந்த பூமியிலே சந்தோஷமாய் வாழ்கிறார்களே. ஆனால் உனக்கு நான் உண்மையாக இருக்கிறேன். அதே போல் நான் எந்த ஒரு தீங்கும் செய்யவில்லை, எந்த ஒரு பாவத்தையும் செய்யவில்லையே. ஆனால் எனக்கு விரோதமாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷன் மூலமாக ஒவ்வொரு பாடுகளும் வேதனைகளும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று நீர் கண்ணீரோடு கூட இந்த நேரத்தில் நீ அழுது கொண்டு நிற்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நான் தெரிந்து கொண்டவனே, நீ பயப்படாதே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ வெட்கப்பட்டு போகாதபடி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதோ உன்னை சுற்றிலும் கரடு முரடான பாதைகளும் முள்ளு செடிகளும் வனாந்தரமும் வற்றின நிலங்களும் உனக்கு முன்பாக இருக்கலாம். அதை கண்டு ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை எப்படி போய்விடுமோ, எப்படி முடிந்து விடுமோ, நான் என்ன செய்வேனோ என்று தெரியாமல் கண்ணீரோடு கூட நீ அழுது கொண்டிருக்கலாம். நீ போராட்டத்தோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை கண்டு நீ பயப்படாதே. ஒரு நிமிஷத்திலே ஆண்டவர் உனக்கு நீர் ஊற்றை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறபடியெல்லாம் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.